ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேங்கோ டிசைனர். இந்த வீடியோவில் என்ன பார்க்க வரோம்னா, ரொம்ப சிம்பிளான ஒரு டிப்ஸு தான். இது வந்து நார்மல் ப்ளவுஸு. இது வந்து பேக் பீஸ் எல்லாமே நான் வெட்டி வச்சுருக்கேன். இதில் வந்து கைக்கு மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த தெர்மாகோல் பால் வச்சு நம்ம டிசைன் பண்ண போகிறோம். அந்த டிசைன் வந்து பண்ணும்போது நம்ம வந்து லைனிங் இல்லாமல் நார்மல் ப்ளவுஸில் எப்படி பிசுறு வராமல் நம்ம தைக்கலான்னு பார்க்க போகிறோம். பால் வைக்கிறோம்ல, அது வந்து பிசுறு வெளியே தெரியாமல் எப்படி தைக்கலான்னு பார்க்குறோம். அதுக்கு நான் எப்படி எடுத்திருக்கேன்னா, அந்த 1 இன்ச்சு வந்து தையலுக்காக, அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்லீவ் லென்த் என்னவோ அது வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம ஷோல்டர் ஜாயின்ட்க்காக ஒரு 1/2 இன்ச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்லீவ் எப்போயும் நம்ம நார்மலாக கட் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி தான் கட் பண்ணணும். கேப் லென்த் வந்து 3 இன்ச் இருக்க மாதிரி நான் வச்சுருக்கேன். இது நார்மலாக எல்லா ப்ளவுஸ்க்கும் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்லீவ் ரவுண்டு வந்து 5.5 இன்ச்சு. எக்ஸ்ட்ரா நம்ம தையலுக்காக 1.5 இன்ச்சு இல்லை 2 இன்ச்சு விட்டுக்கலாம். நான் 2 இன்ச்சு விட்டுருக்கேன். இப்போ வந்து அது எப்போயும் போல் கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து தெர்மாகோல் பால் இதுதான். இந்த பால் வந்து நார்மலாக நம்ம என்ன கலர் டிசைன் வைக்க போகிறோமோ அந்த saree கலரோட கிளாத் எடுத்துகிட்டு அந்த பாலை வந்து இந்த மாதிரி சுற்றிட்டு, நம்ம பூ கட்டுவோம்ல அந்த மாதிரி நம்ம வந்து சுற்றிக்கிட்டு முடிச்சு போட்டு விட்டுறணும். அந்த மாதிரி போட்டோம்னா அந்த முடிச்சு வந்து வராது. நம்ம நீட்டாக போட்டுக்கணும். போட்டுட்டு நம்ம நூலை கட் பண்ணிட்டோம்னா, இப்போ வந்து நமக்கு இது வந்து பாம் டிசைன் சொல்லுவாங்க. இது வந்து நமக்கு ரெடி ஆயிரும். இப்போ வந்து நம்ம எங்கே வச்சு தைக்க போகிறோமோ அதை மார்க் பண்ணிக்கிறணும். நம்ம 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருந்தோம்ல, அந்த 1 இன்ச்சை மார்க் பண்ணிக்கிறணும். இப்போ நான் எடுத்துருக்க ஸ்லீவ் வந்து ஓரப்பகுதி வந்து கரைப்பகுதி, அதனால் நான் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்ருக்கேன் தையலுக்காக. அப்படி இல்லை, அது வந்து பிசுறு இருக்குன்னா நீ 1.5 இன்ச்சு விடணும். ஏன்னா நம்ம அந்த பாம் வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு தடவை மடிக்காமல் 2 தடவை மடிக்கணும். இப்போ நான் வந்து இதில் வந்து கரைப்பகுதியாக எடுத்துருக்கனால நான் 1 இன்ச்சு மட்டும்தான் அதுக்காக விட்டுருக்கேன் தையலுக்காக. நீங்கள் வந்து பாம் எங்கெங்கெல்லாம் வைக்கணுங்கிறத மார்க் பண்ணிக்கிறணும். நான் வந்து கரெக்டான ஸ்லீவ் ரவுண்டு எவ்வளவோ அதுக்குள்ளே இருக்க மாதிரி மட்டும்தான் நான் மார்க் பண்ணி லைன் போட்டுக்கிட்டேன். இப்போ சென்டர் பகுதியிலேருந்து நான் வைக்கிறேன். ஏன்னா ஈக்குவலாக இருக்கும். நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து வைக்கனாலும் வைக்கலாம். ஆனால் இந்த மாதிரி வைக்கும்போது 2 சைடும் ஒரே அளவுக்கு பாம் வந்து டிஸ்டன்ஸ் வச்சு ஒரே அளவு 2 சைடுமே இருக்கும். அதனால் நான் வந்து மார்க் பண்ணிவிட்டு சென்டர்லேருந்து வைக்கிறேன். இது வந்து பாப்பம் வந்து நான் ரைட் சைடு பார்த்து தான் நான் வைக்கிறேன். ராங் சைடில் வைக்கக்கூடாது. நீங்கள் ரைட் சைடு பார்த்து தான் தைக்கணும். அதே மாதிரி கையோட மேல் பகுதியில் வர மாதிரி வச்சு தைக்கணும். அந்த சைடு தைச்சதுக்கப்புறம் திரும்ப இந்த சைடு அதே டிஸ்டன்ஸில் வச்சு தைக்கணும். உங்களுக்கு வந்து டிஸ்டன்ஸ் கரெக்டாக தைக்க வராதுன்னா நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். 1 இன்ச்சு கேப்பில் வைக்கிறீங்களா, 3/4 இன்ச்சு கேப்பில் வைக்கிறீங்களா, அந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு கூட கரெக்டாக அந்த டாட்டில் வச்சு தைக்கலாம். அப்படி தைக்கும்போது உங்களுக்கு எல்லாமே ஒரே அளவு வரும். இப்போ தைச்சிட்டு ஃபுல்லாகவே அந்த எக்ஸஸாக இருக்குல்ல, அது கொஞ்சம் மட்டும்தான் அந்த பிசுறு இருக்கணும். மற்ற எல்லாமே கட் பண்ணி விட்றணும். அப்போ தான் நம்ம மடிக்கும் போது ஈஸியாக இருக்கும். பிசுறு உள்ளே போகிறதுனால நம்ம கம்மியாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஃபுல்லாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எல்லா இதுலேயும் சேமாக இருக்க மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த இடத்துல தான் இதுக்கு வந்து கரைப்பகுதினால நான் ஒரு டைம் மட்டும் மடிக்கிறேன் பாருங்கள். அது மடித்து ஏற்கனவே லைன் போட்டிருக்கோம்ல, தைச்சிருக்கோம்ல, அது மேலேயே வச்சு தைக்கணும். இதே இது கரை இல்லை, அது பிசுறு இருக்குன்னா நீங்கள் ஒரு தடவை ஃபோல்டு பண்ணி மறுபடியும் ஃபோல்டு பண்ணி இதில் வைக்கணும். அப்படி வைக்கும்போது தான் பிசுறு வராது. எனக்கு வந்து இது கரைப்பகுதினால் நான் ஒரே ஒரு தடவை தான் மடிக்கிறேன் பாருங்கள். வச்சு ஏற்கனவே நம்ம தையல் போட்ட இடத்துலே கரெக்டாக வச்சு தைச்சோம்னா அந்த டிசைன் வந்து நீட்டாக வரும். ஏற்கனவே தையல் போட்ட இடத்துல கரெக்டாக பாம் ஒட்டி வைக்கணும். தள்ளி இருந்தாலும் ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்காது. இந்த மாதிரி தைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் இதை அப்படியே உள்பக்கம் திருப்பிட வேண்டியதான். திருப்பிட்டால் பார்க்குறக்கு நீட்டாகவும் இருக்கும். பிசுறும் நமக்கு உள் சைடு இருக்காது. அதுக்கப்புறம் தையல் வந்து அந்த பாம் ஓரமும் போடலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 1/4 இன்ச்சு கேப் தள்ளியும் போடலாம். நான் வந்து ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி தான் தையல் போடுறேன். அப்படி ஓரமாக தையல் போட்டால் 1/4 இன்ச்சு கேப்பில் ஒரு தையல் போடணும். 2 தையல் போடணும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி 1/4 இன்ச்சு கேப்பில் போட்டிங்கன்னா ஒரே ஒரு தையல் போட்டால் போதும். ஏன்னா ஒரு தையல் போடும்போது அந்த உள்ளே இருக்க நம்ம மடித்த பகுதி வந்து தூக்கிட்டு வரக்கூடாது. அதுக்காக தான் ஓரமாக போட்டால் 2 தையல் போடணும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி 1/4 இன்ச்சு கேப்பில் போட்டால் ஒரு தையல் போட்டால் போதும். பாருங்கள், உள்பகுதியில் வந்து எந்த ஒரு பிசுறுமே இல்லாமல் ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்குது. உங்களுக்கு வந்து டபுள் ஃபுட் வச்சு தைக்க கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் சிங்கிள் ஃபுட் கூட மாற்றிக்கிடலாம்.
சிங்கிள் ஃபுட் மாட்டும்போது இன்னமும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு சொல்லித்தரேன். தொடர்ந்து இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். தேங்க்யூ ஸோ மச்.